கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசருக்கு எழுதின முதல் நிருபத்தில் எபேசு நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல கிருபை, ஐஸ்வர்யம், இரத்தம், பாவ மன்னிப்பு, மீட்பு என்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இதில் பார்க்கும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்தான். அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். இப்படி பார்க்கும் பொழுது இது அவருக்குள்ளாகத்தான் எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கிறது. இது மீட்பு என்று சொல்கிறது. இந்த மீட்பை குறித்து பார்க்கும் பொழுது ரிடம்ஷன் என்று சொல்வார்கள். மீட்க வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை மீட்டால்தான் அதுக்கு நம்ம சொந்தமாகும். மீட்பதற்கு முன்பாக அது இன்னொருடைய பொருளாக இருக்கும். அந்த பொருளை நாம் சொந்தம் கொள்ள முடியாது. அதற்கென்று நம்ம ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். இதே 2ஆம் அதிகாரத்தில் கூட 8வது வசனத்தில் மிக சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இதற்கு நீங்கள் எந்த கிரயமே செலுத்தவில்லை, இது கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவன் மூலமாக உங்களுக்குள் ஒரு மகா பெரிய மீட்பை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு மிக மிக தேவையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த மீட்பு தேவைப்படுகிறது, ரிடம்ஷன். அந்த ரிடம்ஷன் எப்போ நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதை இழந்து போகும் பொழுது அதை மீட்டு கொள்வதற்காகத்தான் இந்த மீட்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆதியிலே மனுஷன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது அந்த ரட்சிப்பை இழந்து போனார்கள். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டு இருந்தாங்க, தேவனோடு நல்ல உறவில் இருந்தாங்க. அந்த உறவு இழந்து போனார்கள். அந்த உறவை இழந்து போன பின்பு அதை புதுப்பிப்பதற்கான காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதை இழந்து போனதை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மீட்பு மிக மிக அவசியம். நமக்கு சாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம், ஒரு பொருளை நம்ம ஒரு அடமானத்தில் வைக்கிறோம், ஒரு பேங்க்கில் கொண்டு போய் ஒரு பொருளை வைக்கிறோம், அந்த நம்முடைய நகையை ஈடு வைக்கிறோம், அதை வைத்து அதற்கென்று ஒரு பொருளை பணத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பணத்தை திரும்ப நம்ம செலுத்தினால்தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்முடைய பொருள் அல்ல. அதை மீட்க வேண்டும். அதை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறிய செயல்பாடுகள் தேவைப்படுகிறது. இதைத்தான் உலகத்துக்கு ரட்சிப்பு, மீட்பு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பரிகாரமாகிய ஒருத்தர் தேவைப்படுகிறது. தேவன் அதை தான் தெரிந்து கொண்டார். தேவனாகவே அதை செய்துவிட முடியாது. தேவன் நினைத்தால் செய்யலாம், ஆனால் அதற்கான குறுக்கு வழி அது அல்ல. தேவன் என்ன சொன்னார்? இழந்து போனதை மீட்க வேண்டும். அதற்காக தான் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆகவே இந்த வேளையில் நம்ம மீட்கப்படுவதற்காக, நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் ஒரு கிருபை ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி அதை அவர் நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை படிக்கும். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு பாவம் செய்யாதவர்களைப் போல காணப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே செலுத்தப்பட்டு விட்டது, கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகவே அவருடைய மீட்பை பெற்று கொண்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய இரத்தத்தினாலே தான் இந்த மீட்பு கிடைத்தது. அதற்காக அவருக்கு துதிப்போம். ஆகவே இந்த நாளில் கூட அவருடைய பாடு மரணங்களுக்காக, அவருடைய இரத்தம் சிந்துதலுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு இதை செய்தீரே, அதற்கு உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீங்கள் செய்த இந்த மகா பெரிய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்குள் எங்களுக்கு இந்த மீட்பு, பாவமன்னிப்பாகிய மீட்பு உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.